ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் ஒன்றும் பண்ண முடியாது. மொத்த வீடு இப்போ வந்து விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் இவ்வளோ காண்டாக இருக்காங்கன்னே தெரியல. அது வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா அந்த காண்டு வந்துருமானும் புரியல. ஆமாம், இதுக்கு முன்னாடி மட்டும் காண்டா இல்லையான்னு சொல்கிறீங்களா? சரி, ரைட். இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் கழுவுறதுல ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த அம்மாவை தனியாக வந்துட்டு பாத்திரம் வளர்க்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்துட்டு வினோத் கிட்ட வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, நான் நைட்டு வந்து வளர்க்குறேன், பாத்திரத்தை துவக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதை அவர் மறந்துட்டாரான்னு தெரியல. அடுத்தது காலையில் வந்துட்டு சுபிக்ஷா சொல்லியிருக்காங்க, எங்கள் ஃபேமிலி வராங்க, அதனால் நான் மதியானம் துளக்கல, நான் வந்துட்டு நைட்டு துளக்கன்னு சொல்லியிருக்காங்க. சுபிக்ஷா ஏன் காலையில் சொன்னாங்க? ஏன்னா காலையில் வந்து வினோத் முடிச்சிட்ருக்காரு. இவங்க யார்கிட்ட சொல்லணும்? யார் வேலை செய்யணுமோ அவங்கக்கிட்ட சொல்லணும். நான் வினோத்தனக்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. வினோத்து காலையில் நான் முடிச்சுட்டு நீங்கள் அதை பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்பயே என்ன பண்ணியிருக்கணும்? சுபிக்ஷா ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஜய பார்வதி கிட்ட சொல்லியிருக்கணும். அதுவே பெரிய தப்பு. இது யாராவது கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? சுபிக்ஷா சேஃப்டியாக நான் வினோத்தனக்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அவங்களும் வந்து நான் வினோத்துக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இதில் நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் மதியானம் தொலைக்க முடியாது. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா மதியானம் எப்பயுமே கம்மியாக தான் வரும், நைட்டு தான் அதிகப்படியாக வருமா பாத்திரம். இப்போ சுபிக்ஷா வந்து என்னால் பண்ண முடியாதுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ வந்து விஜய் பார்வதிக்கிட்ட போய் இது நீ பண்ணுன்றாங்க. ஆனால் அவங்க நான் நைட்டு பண்ணுறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் இப்போயும் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? இப்படி தான் எப்பயுமே நீ வேலை கொடுத்தா செய்கிறதே கிடையாதுன்னு ஒரு பேர் வந்துடும். ஏன் ஒரு வாட்டியாவது நீ செய்கிறியா அப்படின்னு. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமருதனுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு பெரிய பிரச்சனை, செம்ம சண்டை. இப்படி நடந்துச்சா உடனே வந்துட்டு கமருதன் வந்து கனிக்கிட்ட போயிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறார். கமருதன் ஏன் இந்த மாதிரி இருக்கான்னு தெரில. ஒரு லவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு. ஆனால் இது வரைக்கும் பாருங்களேன், கமருதனை பற்றி கணிக்கிட்டோ இல்லை இந்த ஆப்போசிட் டீம் கிட்ட யார்கிட்டயோ பேசுகிறாங்க விஜய் பார்வதி. இவர் மட்டும் கரெக்டாக என்னென்ன பண்ணாமல் எல்லா வேலையும் செஞ்சிடறாரு. இப்போ அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவங்க தெளிவாக இங்கே சொல்லலை, இன்னும் மெச்சூரிட்டி பார்த்தாதுன்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க, உடனே இவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் விட்டுருங்க கமருதீன், பேசாதீங்க. ஒன்று இருக்கிறத பேசிட்டு சைலண்டாக இருங்க, இல்லையா அந்த பொண்ணு வேணான்னா விட்டுருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாத்திரம் தொலைக்கிற பிரச்சனை வருது. அப்போ கானவன் என்ன சொல்கிறாரு? நான் காலையில் விளக்கிட்டேன்ப்பா, மீதி 2 பேர் தான், அவங்க 2 பேர் தான் பேசிக்கணுன்றாங்க. அப்போ கேப்டன் என்ன பண்ணுறாரு? இதே நானே வரேன் அப்படின்ட்டு அவங்க பைசல் பண்ண வர்றாரு. ஏற்கனவே கானில் இருக்காரு, அவரே வந்து சொல்கிறாரு என்னென்னா 2 பேர் சொல்லுங்கிற போது விஜய் பார்வதி எதுக்கு பிரச்சனை சொல்லிட்டு, இல்லை சுபிக்ஷாக்கு ஃபேமிலி வந்துட்டு போயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை, நானே போய் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போது கமருதன் ஒரு விஷயத்தை வைக்கிறார். அதுவும் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா கனி சொல்கிறாங்க, சுபிக்ஷா ஐயோ இப்போ அவள் பாத்திரம் வளர்க்க போகிறாளா? ஐயோ இப்போ நாங்கள் மதியானம் சமைச்சதெல்லாம் வந்துட்டு இப்போ பாத்திரம் இல்லாமல் அதை நான் வந்துட்டு இப்போ எடுத்து வைக்க முடியாமல் இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணு, ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்ககிட்ட சொல்லிவிடு, பாத்திரம் வளக்கி கொடுத்துருவாங்களே அந்த பாத்திரத்தில் நான் இருக்கிற பொருளெல்லாம் போட்டு கொடுத்துறேன், அதையும் அவங்களே வளர்க்கணும்னு சொல்லு. அப்போ நைட்டு என்ன பண்ணுவீங்க? நைட்டு எதுவுமே இருக்காது, ஃப்ரீயாக தூங்க வேண்டியதான். எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சாண்ட்ரா சொல்கிறாங்க நைட்டு வந்துட்டு இப்போ சமைக்க போகிறது கிடையாதான். அப்போ பாத்திரம் எல்லாமே அவ்வளோதான், நைட் அப்போ தொலைக்கவே போகிறது கிடையாது. அப்போ இந்த விஷயம் தெரியுதானே அது பண்ணுறாங்க. இப்போ சுபிக்ஷா என்ன பண்ணும்? நல்ல பொண்ணா இருங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணுறேன், சப்போஸ் நைட்டு பாத்திரம் வந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணிப்போம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதுதான் இங்கே பிரச்சனை, புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க உள்ளே போனவொடனே இவங்க கனி வந்து இந்த ஐடியாவை சொல்கிறாங்க உடனே. ஆனால் அதில் ஒரு விஷயம் பேசுனார் கமருதி, நான் ஏன் வந்து நைட்டு வந்து அன்றைக்கி வந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணேன் அப்படின்னா, எப்பயுமே நைட்டு தான் வந்து பாத்திரம் அதிகமாக விழும், அதனால தான் நான் அன்றைக்கி பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் கம்மியாக தான் விழும், இப்போ மதியானம் வந்து விழுந்த பாத்திரமே இப்போ வரைக்கும் வந்துட்டு அதிகமாக வந்துருச்சு, அதனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ இது பண்ணுதுன்னு சொன்னோன்னே, இல்லை நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. யார் கனி முதல்ல வந்துட்டு அந்த பாத்திரத்தோட கழுவி கொடுக்க சொல்லு, அதுலேயே நான் இருக்கிற சாப்பாடு குழம்பு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அதில் ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை கொடுக்குறேன், அதுக்கு அந்த பாத்திரத்துலேயே இருக்கலாமே. எவ்வளோ எண்ணங்கள் பாருங்கள். எவ்வளோ அநியாயத்துக்கு இந்த மாதிரிலாம் வந்து சத்தியமாக நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அங்கே பாத்திரத்தில் பொருள்லாம் இருக்குது, சாப்பாடோ இல்லை சாம்பாரோ, இங்கே கழுவுறதுக்காக பாத்திரம் இருக்குது, கரெக்டாக? நைட்டு இனிமேல் தான் சமைக்க போகிறாங்க, அதுலேயும் சாண்டா சொல்லிட்டாங்க சமைக்க போகிறது கிடையாது, மதியானம் செஞ்சது தான் சாப்பிட போகிறாங்க. இப்போ இந்த பாத்திரம் ஃபுல்லாக தான் நைட்டுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க நல்ல ஆளாக இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு பண்ண மாட்டோம், இந்த கிச்சன் டீம் பண்ண மாட்டோம், வெசில் வாஷிங் பண்ணுறவங்க நிறைய பாத்திரம் இருக்கிறனால அந்த பொண்ணு நீங்களும் சேர்ந்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அங்கே தான் விற்கும் அவங்களோட கேரக்டர். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? அந்த பொண்ணு தலையிலே கட்டுறது. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும்? எனக்கு என்ன இவ்வளோ பாத்திரத்தை போடுன்னு கேட்க தான் செய்வாங்க. உடனே என்ன பண்ணுது? நீ எப்பயுமே இப்படி தான். சரி, இது வரைக்கும் அராரா சொன்னவனு செஞ்சுருக்காங்களா? அவங்க அழகாக வந்துட்டு கேட்குறாங்க, என்னையை வந்து விசில் வாஷிங்கில் போடாதீங்க, எனக்கு கையில் வந்துட்டு ப்ராப்ளம், முடிஞ்சு போச்சு. என்னை பாத்ரூமில் மட்டும் போடுங்க, எனக்கு கையில் ப்ராப்ளம், அதில் வந்துட்டு இந்த இதெல்லாம் வச்சு க்ளீன், அதில் பிரச்சனை வராது.
ஸோ நோகாமல் நொங்கு தரணும். இதை வந்துட்டு நம்ம நாமினேஷனில் வந்து இந்த விஷயத்த சொன்னால் விஜய் சேதுபதி வந்து கேள்வி கேட்குறாரு. சூப்பர்ப்பா உங்களோட விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவ்வளவு அநியாயத்துக்கு வந்து எல்லாருமே இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உள்ளே பண்ணிகிட்ருக்கு. அமித் சாண்ட்ரா மட்டும் அங்கே பக்கம் தனியாக உட்காந்துருக்காங்க. மீதி எல்லாருமே அதை பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இன்னொன்று தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வரும். அதில் விஜய் பருவத்தை தூக்கி போடுவாங்க. ஏன்னா அவங்க ஒழுங்காக செய்யலை. அடுத்தது கமருதீன் தான். இவர் இவ்வளோ பேச்சு பேசுகிறாருல, அடுத்தது கமருதீன் தூக்கி போடுவாங்க பாருங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.